தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அதற்கான முதல்கட்ட நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்க உள்ள முதல் நாளான இன்று அனைத்து அரச நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறவுள்ளதாக நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சின் செயலாளரின் ஊடாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டு அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டவாக்க பேரவை தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை தேசிய வேலைத்திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசு துறை மற்றும் தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. நெருக்கடியான காலங்களிலும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகிறது. முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன் என பிரதமர் ஹரணி அமர்சூரிய தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் பிறப்பையொட்டி நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள புதுவருட செய்தியில் மேலும் இலங்கையர்களான எங்களுக்கு கடந்த ஆண்டு உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாகும். பேதங்கள் ஒன்றினொன்றாக இணைந்து தூய்மையான மற்றும் மக்களை மையப்படுத்திய அரசியல் கலாச்சார மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளனர். ஒவ்வொரு பிரஜையும் கண்ணியமான மற்றும் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அனைவரும் 2025ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுகிறேன். பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம், தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதில் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு பிரஜையும் இனம், பாலினம் அல்லது மதம் என்ற பேதங்களை கடந்து அமைதியான, சுதந்திரமான, கண்ணியமான மற்றும் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். ஒரு தேசம் ஒன்றிணைந்து செயலாற்றுவதற்கு கடந்த காலங்களில் எமக்கு பல சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. எனினும் குறித்த தருணங்களின் நன்மைகளை முழுவதுமாக அடைவதில் நாம் தோல்வி கண்டோம். எவ்வாறெனும் அவ்வாறு கிடைத்துள்ள சந்தர்ப்பங்களை தவறவிடாது அவற்றை பாதுகாத்து கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் மண்ணெண்ணெயின் விலையை மாத்திரம் குறைத்துள்ளது. இந்த விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 188 ரூபாவிலிருந்து 183 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் விலைக்கு நிகராக லங்கா, ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்களுக்கு தங்களது எரிபொருட்களின் விலையை மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானித்துள்ளன. அதற்கமைய ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 309 ரூபாவாகவும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 371 ரூபாவாகவும் தொடர்ந்து பேணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 286 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 313 ரூபாவாகவும் தொடர்ந்து மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. நுவரெலியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குடிபோதையில் குழப்பம் ஏற்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்முறை புதுவருட விடுமுறையை கழிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நுவரெலியாவுக்கு சென்றுள்ளார். புதிதாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர் ஒருவர் நுவரெலியாவில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்து விருந்து வைத்துள்ளார். அவர் தனது நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளார். போதை தலைக்கேறிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சை திருப்திகரமாக அமையவில்லை என்ற விரக்தியில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தெல்லிப்பளையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற மாணவி ஒருவர் இம்முறை இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையில் தோற்றியிருந்தார். இவ்வாறான நிலையில் குறித்த மாணவி நேற்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். இதனை அடுத்து நேற்று இடம்பெற்ற பரீட்சை திருப்திகரமாக இல்லை என தாய் தந்தையருக்கு கூறி கவலையடைந்துள்ளார். பின்னர் அவரது தந்தை கடமை நிமித்தம் வெளியே சென்ற வேளை குறித்த மாணவி வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார்.
குறித்த மாணவி கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையில் 7A 2B சித்திகளை பெற்றவர் எனவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜேவாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் மாணவியின் சடல உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வவுனியா பாவக்குளம் பகுதியில் சைக்கிள் ஒன்றின் மீது தனியார் பேருந்து மோதியதில் 7 வயது சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியா பாவக்குளம் படிவம் 2 பகுதியில் பேருந்து சாரதி பேருந்தை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பேருந்தை செலுத்தியுள்ளார். அப்போது சைக்கிளில் பயணித்த 2 சிறுவர்கள் வீதியை கடக்க முற்பட்ட போது பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார்கள். இதில் சைக்கிளில் பயணித்த 7 வயதுடைய அப்துல் மஜித் உமர் என்ற சிறுவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் உளுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். உயிரிழந்த சிறுவனின் சடலம் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடத்தில் இலங்கை சுங்கத்துறை 1.5 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை பதிவு செய்துள்ளது. இதன்படி கடந்த வருடம் 1.515 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பதிவாகியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சிவிலி அருண்கொட தெரிவித்துள்ளார். வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானமாகும். 2024ஆம் ஆண்டுக்காக அரசாங்கம் வழங்கிய 1.533 லட்சம் கோடி ரூபாய் வருமான இலக்கை இலங்கை சுங்கம் அடைய முடிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.